இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லை தோள்பட்டை உறைவதற்கு நம்ம எப்படி வைத்தியம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல இதுக்கு செய்ய வேண்டியது ஃபிசியோதெரப்பி. ரெண்டாவது, நம்ம சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். மருந்து மாத்திரைகள் வலியை பொறுத்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ஏர்லி ஸ்டேஜஸில் இது பண்ணினோனாலே நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இல்லை இது ரொம்ப நாளாக எனக்கு இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்றால் நம்ம எலும்பு மூட்டு மருத்துவரை அணுகினால் அவர்கள் இந்த தோள்பட்டையிலேயே மருந்துகள் இன்ஜெக்ஷன் மூலமாக போடுவார்கள். அது போடும் பொழுது அந்த ஜவ்வு பிடிப்பு கொஞ்சம் குறையும், ஜவ்வுடைய வீக்கம் குறையும், அந்த உள்ள இருக்கிற வலி தன்மை எல்லாம் நல்லாவே குறையும். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக செய்ய வேண்டும். பல நாட்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்தால் கண்டிப்பாக இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லாட்டி தோள்பட்டை உறைதல் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும்.